கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த நாள் ஒரு பெரிய வேல்யூபிள் நாள். குடும்பமாக பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 128 சங்கீதம் 2வது வசனம் 3வது வசனம் பாருங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், எடுத்த உடனே உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டவர்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றில் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இவ்விதமாய் நிறைய சொல்லியிருக்கார். நானும் சொல்றேன், இன்னைக்கு அப்படி உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். ஒருவேளை எனக்கு பிள்ளை இல்லையேனா நல்லா புரிஞ்சுடுங்க, உன் பிள்ளைகளும் சொல்லியிருக்கார், உங்கள் பிள்ளைகளை தருகிற கர்த்தர். விசுவாசிங்க. ஆபிரகாம் பிள்ளைகள் அற்றவனாக இருந்த போதுதான் அவனுக்கு ஒரு சந்ததியை உருவாக்குவேன், ராஜாக்களை உருவாக்கேன், அவர்கள் ஆழ்வார்கள், ராஜ்யங்கள் உருவாக்கப்படும்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணார்களா. அவனுக்கு 25 வருஷம் கொடுத்தார். கழிச்சு கொடுத்தாரா இல்லையா? அதே போல உங்களுக்கு கட்டாயம் தருவார். விசுவாசிங்க. உங்க பிள்ளைகள் உங்களை சுற்றி இருப்பாங்க. சரி, இப்ப பாருங்க, உங்க பிரயாசத்தை இன்னொருத்தர் எடுக்க விட மாட்டார். யாக்கோபுடைய பிரயாசத்தை மாமனார், நல்ல மாமனார் கொள்ளையடித்து 10 முறை சம்பளத்தை மாற்றி எடுத்த போது கர்த்தர் யாக்கோபுடைய சம்பளத்தை அப்படி பிரிச்சு கொடுத்தாரு. பாருங்க, அவன் சொப்பனம் கண்டான். ஆத்திரமா 31 பார்த்தீங்கன்னா அழகா சொல்லி இருக்கும். 31 பாருங்க, வாஸ்து பாருங்க, அதுல இருக்கும். சொப்பனம் என்ன சொல்றான்? புள்ளியும் வரியுமா இருக்கிறது, உன்னுடைய சம்பளமா இருக்கும். இந்த சொப்பனத்தை தான் பார்த்தான். ஆனா ஒரு அவனுக்கான ஒரு செப்பரேஷன் நமக்கு தெரியும். ஆடு பெரும்பாலும் ஒரு ஒயிட்டா இருக்கும், சாம்பல் கலரா இருக்கும், அப்படிதான் நம்ம பார்த்துருப்போம். இங்க பாருங்க, புள்ளியும் வரியுமா இருக்கு. இது அவனுக்காக விசேஷமாய் கொடுக்கப்பட்ட, நான் சொல்றேன், அன்னைக்கு கர்த்தர் யாக்கோபை ஒரு சயின்டிஸ்டா மாத்திட்டாருன்னு சொல்லணும். அவனை சொல்லும் போது தண்ணியில போடு, ஹார்மோன் பட்டையை போடு, வாதம கொட்டையை போடு, இந்த டயட் எல்லாம் போடு, ஆடுகள் தண்ணீர் குடிக்கும் போது புள்ளியும் வரியுமாய் உனக்கு கொடுக்கும்னு ஒரு புதிய திட்டத்தை கொடுத்தார். அதுக்கு பிறகு மாமனார்ல கொள்ளையடிக்க முடியல. அதனால தான் சொல்ற, உங்க சம்பளத்தை நீங்க சாப்பிடுவீங்க. புதிய திட்டத்தை தருவார். கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லுவார். உங்க இஎம்ஐ எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லுவார். நான் சொல்றேன், இதுவரை தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். உங்க பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் இப்படி பண்ணணும்னு நினைச்சா அதுக்கான காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்க பிள்ளைகள் அப்படி மகிழ்ச்சியா இருப்பாங்க, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. இனி உங்கள் கடன் இல்லாத வாழ்வை கொடுப்பார், மீதம் எடுப்பீங்க. எங்கள் நல்ல தகப்பனே, புதிய திட்டத்தோடு புதிய செயல்படு உத்வேகத்தோடு நீ சொல்லி இருக்கிறீங்க. சம்பளத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டீங்க. வட்டிக்காரன் எங்களுக்கு சம்பளத்தை எடுத்துட்டு போக மாட்டான், அவன் கடன் அடைப்பீங்க. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். வாங்கின கடனை கொடுப்போம், கடன் வாங்க மாட்டோம். கர்த்தர் அப்படி எங்களை மகிழ்ச்சியா எங்க பிள்ளைகளோடு ஆண்டவர் மகிழ்ந்து இருக்க கிருபை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.